வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நம்ம இப்போ வருண் லைஃப் ஸ்டைலில் இருக்கோம். வருண் இப்போ உங்களை ஊர் சுற்றி காட்ட போகிறாரு. வித் மை ஃபேமிலி. நான் இன்னைக்கு ஒரு ட்ராவலிங் vlog உங்க கூட வர போகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் இனி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம திருமூர்த்தி டேமில் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து அணை இருக்குது. ஸோ இந்த ஷட்டர் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்மால் பார்க் இருக்குது. இதுக்கு பேர் சில்வர் பூங்கா. ஸோ இந்த பார்க்கில் வந்து இப்போ நிறைய பேர் விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. இந்த பார்க் வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த கொரோனா டைம்னால இது வந்து இப்போ டெம்பரவரிலி க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இது சூப்பரான ஒரு அமைதியான இடம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ட்ரீ வந்து எல்லா பக்கமும் கவர்ந்து நல்ல நிழல் கொடுத்துருக்குது. ஸோ வந்து இப்போ தான் இந்த 6-7 மந்த்தாக தான் இது வந்து க்ளோஸ்டாக இருக்குது. டெம்பரவரிலி தான், பிகாஸ் ஆஃப் கொரோனா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக தண்ணி போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எனக்கு வந்து அங்கே நிற்கிறதுக்கு பயமாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து மொபைலை உள்ளே போட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, சூப்பராக தண்ணி போயிட்டுருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா சூப்பராக போகுது. இப்போ இங்கே வந்து ஏதாவது கோயில் கொடுத்துருக்காங்க. வரலாற்று நாயகர் நாயகர் வரலாற்று சிற்பங்கள் இங்கே இருக்குதாமா. வீழ்த்த முடியாத வீரனின் வரலாற்று வாழ்ந்த இடம் சுத்துக்கோவில். ஸோ இங்கே வந்து பொன்னாளம்மன் சோலைன்னு ஏதோ கோவில் இருக்குது. ஸோ வாங்க அந்த கோயிலுக்குள்ளேயே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பக்கத்தில் இருந்தாலே அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சைடு ஏதோ கோவில் இருக்குது. ஸோ ரொம்ப அழகழகான சிற்பங்கள்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் இப்போதான் தெரியுது, இந்த கோயில் பேர் சுத்துக்கோவில் பொன்னாளம்மன் சோலை. ஸோ நல்லா சுற்றி வர மாதிரி அழகாக இருக்குது. ஸோ நிறைய அரிதான சிற்பங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய அரச மரம், வாவ். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து நானே இது வரைக்கும் வந்ததில்லை. நான் உடுமலைப்பேட்டையில் இருக்கேன், ஆனால் திருமூர்த்திமலை எத்தனையோ டைம் வந்திருக்கேன். பட் இந்த பிளேஸுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ நந்தி சிலை, ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆஃப் சிலைகள்லாம் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியுது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் போல. அதனால இதுக்கு வந்து சுத்துக்கோவில்னு பேர் வச்சிருக்காங்க போல. சுற்றி சாமிகளின் சிற்பங்களை வந்து வச்சு அடுக்கியிருக்காங்க. ஸோ இந்த கோவில் இவ்வளோ நாளாக யாருக்குமே தெரியாமல் இருக்குது. நானே இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ ஒவ்வொரு டைமும் டேமை போய் பார்க்குறப்ப என்னமோ இங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டே தான் போவேன். ஸோ இன்னைக்கு தான் சரி என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கலான்னு பார்த்தா, வாவ், சூப்பரான ஒரு வரலாற்று மிக்க வரலாறு, அப்படியே ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே தேனா வலியுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இருக்குதுன்னு இதான் நான் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு. ஸோ இப்படி ஏதோ ஸ்டெப்ஸ் இறங்குது. ஸோ இதில் போய் பார்க்கலாம். ஸோ இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே கீழே வந்து ஒரு ரூம் ஆட்டம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துச்சுன்னு. ஸோ அந்த ஃபோர்ஸில் வர தண்ணி வந்து அங்கே இருக்கிற அந்த டேம், அதாவது அந்த அணை பார்த்தோம் பார்த்தீங்களா, ஷட்டர் கட்ட போகுது. ஸோ வீடியோ நல்லா கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்கே ஏதோ அந்த நம்ம அணையை பார்க்குறப்ப, அந்த ஷட்டரில் இருக்கிற இடத்துல பார்க்குறப்ப வந்து சைடில் ஏதோ தண்ணி வர்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த தண்ணி தான் அங்கே வருது. ஸோ இப்போ தான் டேமை திறந்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ வந்து மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து எல்லாமே மலையாத்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு மொபைல் வியூல பார்க்குறக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும். பட் நேச்சுரலாக இங்கேருந்து பார்க்குறக்கு சுற்றி ஃபுல்லாக மலை இருக்குது. ஸோ வந்து எதுக்கு உடுமலைன்னு பேர் வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் ஒன்று தெரியாது. ஸோ வந்து சுற்றி மலையாக இருக்குது. உடு அப்படின்னா சுத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ சுற்றி மலையாக இருக்கிறதுனால உடுமலை பேட்டை அப்படின்னு சொல்லி பேர் வந்துருக்குது.